ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா குக்கிங் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது டுடே லன்ச் முட்டை பொடி மாஸ் பண்ணுறோம். அதை தான் இன்னைக்கு வீடியோவாக பார்க்க போகிறோம். கடாயில் ஆயில் ஊற்றி கல்லாரியை பொடிசை கட் பண்ணி போட்டாச்சு. அதை போட்டுருக்கோம். அப்படியே தேவையான பொருட்கள்லாம் சொல்லிக்கிறோம். 5 முட்டை எடுத்துக்கோங்க, ஒரு கல்லாரி எடுத்துக்கோங்க, ஒரு 7 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. பக்கத்துலேயே சாதம் ரெடி ஆகிட்டு இருக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சாதம் வடிச்சிடலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ முட்டை பொடி மாசுக்குள்ளே போடலாம். ஓகேவா? நல்ல பொடி மாசுக்கு நல்லா வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம். ஆயில் ஊற்றி வெங்காயத்தை போட்டு தேவையான சால்ட்டை ஆட் பண்ணி நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், முட்டை பச்சை மிளகாய் வெங்காயத்தை உள்ளே போட்டாச்சு. போட்டு நல்லா வதக்கிட்டு என்ன பண்ணணும்னா வதக்கியாச்சு. நல்லா வதக்கணும், பண்ணாமல் வதக்கி வச்சுட்டு எப்படி வதக்கணும்னு பாருங்கள். நல்லா வதக்கி எடுத்தாச்சு. வதக்கி எடுத்துட்டு அதோட நம்ம பச்சை மிளகாவை ஆட் பண்ணலாம். பச்சை மிளகாயும் போட்டு அந்த வெங்காய வாசனை பச்சை மிளகாய் வாசனைலாம் போய் வருங்க. பச்சை மிளகாய் காரத்தை அந்த கூட கலந்துருக்கு. நல்லா வதக்கி எடுத்து நல்லா வதங்கிட்டோம்னா உடச்சி ஊற்றி ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஆனால் நீங்கள் அதில் போட்டுக்கோங்க. என்னன்னா நான் எடுத்ததோட நான் வெங்காயம் மிளகாய் முட்டை ஆயில் உப்பு இந்த மாதிரி தான் எடுத்துருக்கேன். உங்களுக்கு நல்ல தெளிவாக செய்யணும்னா ஊற்றியாச்சு. இது நான் சிம்பிளாக செஞ்சுருக்கேன். பச்சை மிளகாய் நல்லா ஆட் பண்ணி நல்லா சால்ட் தேவையான அளவு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம முட்டையை ஊற்றி விட்டு நல்லா கிளப்பிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் புளிமாசுக்கு நல்லா இருக்கும். நல்லா உதிரியாக அழகாக கிடைக்கும் நமக்கு. நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா கட்டிக்கிட்டியாக நல்லா இருக்காது. சாப்பிடவும் நல்லா டேஸ்ட் இருக்காது. இது நல்லா வதக்கி எடுக்கும்போது நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். அதுக்குன்னு போதே சாதம் ரெடி ஆகிடுச்சு. சாதம் லஞ்சுக்கு எடுத்து வச்சுருக்கோம். சாதம், ரசம், நல்லா கிளறி எடுத்த நம்ம முட்டை பொடி மாஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் எவ்வளோ அழகாக உதவியாக இருந்திருக்கு. நீங்களும் வெளியே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தடில் செஞ்சு சாப்பிடுங்க. அதுக்கப்புறமா இதோட தேவையான பொருட்கள் நிறைய சேர்த்துக்கலாம். சோயா சாஸு, கறி மசாலா ஆட் பண்ணிக்கலாம், மட்டன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணி சேர்த்து செஞ்சு அதுவும் டேஸ்ட் கொடுக்கும். இது குழந்தைங்களுக்காண்டி நான் சிம்பிளாக செஞ்சு கொடுப்பேன். காரம் பிடிக்காது சொல்லுங்க. இப்படி செஞ்சால் அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. எங்கள் குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. இப்படி செஞ்சு கொடுத்தா வரப்பிடிங்க ரொம்ப காரமாக இருக்குன்னு சாப்பிட மாட்டாங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இதே மாதிரி செஞ்சு கொடுங்க. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டுக்கு பின்னால் அதாவது நம்ம வீட்டிலையே சின்னதாக கார்டன் மாதிரி போட்டிருக்கோம். தோட்டம் மாதிரி. தோட்டத்தில் மணத்தக்காளி ஃப்ரெண்ட்ஸ். மணத்தக்காளி எல்லாத்துக்கும் தெரியாத ஃப்ரெண்ட்ஸு தெரிஞ்சுக்கோங்க. அதில் பழம் பறிக்கும். பாப்பா ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன். நானும் சாப்பிடுவேன். அது சாப்பிட்டா அல்சருக்கு நல்லது. வயிற்றில் புண்ணு இருந்துச்சுன்னா, வயிற்று புண்ணுன்னு சொல்லுவாங்கள்ல, வயிற்றில் புண்ணு இருந்தால் குடல் புண்ணு, அதுக்கெலாம் ரொம்ப கொச்சிரும். அதை ஒன்றுமே வேஸ்ட் பண்ண முடியாது. பழத்தையும் சாப்பிடலாம். அதனோட காயை நாங்களாம் காரக்குழம்பு மாதிரி வச்சு சாப்பிடுவோம். புளிக்குழம்பு சொல்லுவாங்கள்ல, வச்சு சாப்பிடுவோம். இலையை நல்ல கீரையாக வதக்கி எடுத்து சாப்பிடுவோம். இல்லை எல்லாமே ஹெல்த் ஃப்ரெண்ட்ஸ். எங்கே கிடைச்சாலும் மிக்ஸ் பண்ணிடாமல் மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க. சாரி, ஓகேவா? இது நம்ம வீட்டில் உள்ள நெல்லிக்காய்.
நெல்லிக்கனி வந்து நெல்லிக்காய் அரை நெல்லின்னு சொல்லுவாங்கள்ல, குட்டியாக இருக்கும்ல, புளிச்சு கிடக்கும்ல, அந்த நெல்லிக்காய் ரொம்ப பிடிக்கும். இந்த நெல்லிக்காய் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்கெல்லாம் லைக் போட்டுருங்க நம்ம வீடியோவுக்கு, கமெண்ட் பண்ணுங்கள். நெல்லிக்காய் வேணும்னா சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு அனுப்பிவிட்றேன். நிறைய காய்ச்சிருக்கு. வீடியோவில் வந்து கம்மியாக தான் தெரியுது, பட் வந்து வெயிலில் வீடியோ எடுத்ததுனால அவ்வளோவா தெரிய மாட்டேங்குது. அது வந்து நல்லா தெளிவாக நிறைய காய்ச்சிருக்கு. நல்லா பெருசான பிறகு நான் தெளிவாக போடுறேன், ஷார்ட்ஸ் வீடியோவில் போடுறேன். இது வந்து சும்மா ஷாம்பிள் தான் எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன். இது வந்து அடுத்த கிளை. கிளையில் நிறைய இருக்குது. செகண்ட் கிளை, இன்னொன்று தேர்ட் கிளையில் கொஞ்சம் இருக்கும். இந்த பார்த்திங்கன்னா ஃபுல்லாக 4 கிளை இருக்குது. 4 கிளையிலுமே நிறைய இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து பலாமரம் ஒன்று வளருது எங்கள் வீட்டில். பச்சை மிளகாய் வந்து நம்ம வேஸ்ட் பண்ணதை போட்டோம், அந்த விதையெல்லாம் முளைச்சி வந்துட்டாங்க. பார்க்க பாருங்கள் எப்படி அழகாக இருக்குன்ட்டு. இயற்கையாக எந்த ஒரு கெமிக்கல் ஐட்டமும் சேர்க்காம அதுவாக எங்கள் வீட்டில் வளர்ந்து வந்தது. நல்லா தண்ணி ஊற்றி வளர்த்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், பூ பாருங்கள், இதான் பச்சை மிளகாய் பூ எவ்வளோ அழகாக. இது நீல பச்சை மிளகா எப்படி இருக்குன்னு பாருங்கள், க்ரீன் சில்லி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இயற்கையின் அழகை ரசித்து எடுத்து போட்டேன். அவங்களுக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்களும் இந்த மாதிரி செடி மரம்லாம் வளர்க்க ஆசைப்படுவீங்கன்னா நம்ம சேனலுக்கு வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது வந்து பெரிய பலாமரம். குற்றாலத்துக்கு ஒரு நாள் போனோம் டூருக்கு, அப்போது வாங்கிட்டு வந்த பழத்துலேருந்து கொட்டையை எடுத்து போட்டோம். இது சீனி கொய்யா. அப்புறம் எங்கள் வீட்டில் 2 தென்னை மரம் இருக்குது. இது ஒரு தென்னை மரம். நல்லா காய் பருங்காயாக இருக்கும். ஆனால் தண்ணிக்கு இளநீர் நல்லா இருக்காது. இது வந்து காய் சின்னதாக இருக்கும், ஆனால் இளநீர் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது வந்து அந்த மரத்தில் உள்ளது வந்து சட்னிக்கு, குழம்புக்கு நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம எதுக்குனாலும் திருவி போட்டுக்கலாம், கேரட்டுக்கு அந்த மாதிரி கேரட் போட்டு பீட்ரூட் குடிக்கலாம். அது நெக்ஸ்ட்டு வந்து கருவேப்பிலை. அப்புறமா இது மாமரம் எங்கள் வீட்டில். இதெல்லாம் எங்கள் வீட்டில் சொந்தமாக நாங்கள் வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த வீடியோவை வந்து லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் வந்து நல்லா தெளிவாக இன்னும் நிறைய இருக்குது, காட்டணும், நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம எல்லாத்தையுமே வாழை மரம் நிறைய இருக்குது, எல்லாமே ஒரு வீடியோவாக போட்டுடலாம். ஓகேவா?